நமக்கு ஒரு முழுமையான கடவுள் நமக்காக வேண்டி எவ்வளவுலாம் இறங்கி அருள் புரிகின்றான். அவனுடைய கோயில் ஒன்று இருக்கு, கந்தகோட்டம் அப்படின்னு பேர். அந்த இதுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் மத்தியில் அந்த கந்தகோட்டம் கூடிய கோயில் இருக்கு. அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தத்தை இந்த பக்கமா சிவபெருமானையும் அந்த பக்கமா அம்பிகையும் வச்சு மத்தியில குமரன் இருப்பதாக அந்த இதுல அந்த நகரத்தையே வடிவமைச்சிருக்கிறாங்க. எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கந்த புராணம் பற்றி ஒரு சிறிய குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு திருவருள் திட்டம் கூட்டியுள்ளது. நம்ம தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாத்துலேயும் நமக்கு இப்போ பரிச்சயம் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். கந்த புராணம் பற்றி பரிச்சயம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் முருகக்கடவுளுடைய பக்தர்கள் ஏராளம், கோடானு கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க, அது நல்லா தெரியும். ஜஷ்டி கவசத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள், அது நல்லா தெரியும். ஆனால் கந்த புராணம் பற்றிய முழுமையான ஆய்வு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருக்கிறவர்கள் இருக்கலாம், எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம், இல்லாட்டி நிறையவே கூட இருக்கலாம். அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன் கந்த புராணத்தை பற்றி. ஏன்னு கேட்டால் இப்போ ஜஷ்டி வருது. நமக்கு ஒரு முழுமையான கடவுள் நமக்காக வேண்டி எவ்வளவுலாம் இறங்கி அருள் புரிகின்றான் அப்படிங்கிறத இந்த கதையை நீங்கள் இந்த புராணம் இது எனக்கு இறைவன் புராணங்களை எவ்வாறு உணர்த்தின்றான், நான் அதை எவ்வாறு அனுபவித்தேன் அப்படிங்கக்கூடியதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் தான் கைமுகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபன்மன் அப்படிங்கக்கூடிய அசுரர்களாக வர்ணிக்கிறார் அவர். ஆணவமலம், மாயாமலம், கண்மமலத்தை அதை அழிக்க வேண்டி அருளே சக்தி, அந்த அருட்சக்தி ஆகிய தாய் கருணை பண்ணி நமது தந்தையாகிய பரசுவம் பொருள் அது தன்னை வெளிப்படுத்தி தோற்றுவித்து அம்பிகையை வெளிக்கொண்டு நம்மளுடைய மாயாமலம் கண்மமலத்தை அது அழிப்பதற்கான அருட்கருணையை சிவபாலனான ஞானாசிரியனான, அவர் ஏற்கனவே சிவபாலன், ஞானாசிரியன், தந்தைக்கே குருவாக இருந்தவன், அதனால் தேவகுரு, என்னென்ன பேரெல்லாமோ அவருக்கு சொல்லலாம், தந்தைக்கு உபதேசம் செய்தவர் அப்படின்னு. அதனால் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்து மாயாமலங்களை அறுத்து ஞானத்தை உபதேசம் செய்யும் ஞான குருவாக அவர் வருகின்றார். அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் அவ்வாறு தான் கந்த புராணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதை கொஞ்சம் எதுகை மோனையோடும் கற்பனை திறத்தோடும் எழில் குன்றாத அழகோடும் தமிழின் வலிமையோடும் மந்திர சொற்களுடைய ஆற்றலோடும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்றாரு. இது காஞ்சிபுரத்தில் இருந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் என்னும் மகானால் எழுதப்பட்டது. காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். அநேகம் பேர் முருக பக்தர்களாக இருந்தும் முருகனுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு காப்பியம் பாடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கிறங்க காலத்தியப்ப சிவாச்சாரியார் கச்சியப்பரை நீ இந்த வரலாற்றை எழுத வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொள்ள தானே எழுதுவதாக அவர் ஒத்துக்கிட்டானாலும் அவருக்கு மனசாகலை. எப்படி நாம் எழுத முடியும்? கச்சியப்ப சிவாச்சாரியார் நினைக்கிறார், நான் எப்படி பேரண்ட நாயகனுடைய அருட்கருணையை, தவக்கருணையை, மோனக்கருணையை, ஞானக்கருணையை, உலகத்தை காக்கும் கருணையை நான் எப்படி எழுதுவது? என்னால் முடியுமா? அது என்னால் சாத்தியமாகுமா? அப்படின்னு பலவிதமாக அவர் யோசிக்கிறார். ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை, எழுதப் போவது மாபெரும் அகண்டிதாகார வஸ்துவை பற்றி எழுத போகிறோம். அது இந்த சின்ன உடலுக்குள்ள இந்த சின்ன ஃப்ரேம் கொண்டு சின்ன எழுதுகோள் கொண்டு எழுத முடியாது. இரவும் பகலுமாக இதே சிந்தனையில் சிந்திக்கிறார். நான் எழுதிடுவேனா? எழுத முடியுமா? என்னால் சாத்தியமாகுமா? அப்படி சிந்திக்கிறார். ஒரு நாள் கச்சியப்ப சிவாச்சாரியார், அவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தகோட்டம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் ஒரு குமரகோட்ட கடவுளுடைய, அதாவது குமரனுடைய கோயில் ஒன்று இருக்கு, கந்தகோட்டம் அப்படின்னு பேர். அந்த இதுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் மத்தியில் அந்த கந்தகோட்டம் கூடிய கோயில் இருக்கு. அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தத்தை
இந்த பக்கமா சிவபெருமானையும் அந்த பக்கமா அம்பிகையும் வச்சு மத்தியில குமரன் இருப்பதாக அந்த இதுல அந்த நகரத்தையே வடிவமைச்சிருக்கிறாங்க. சோமாஸ்கந்த மூர்த்தமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. மத்தியில குமரகோட்டம் என்னும் கந்தக்கடவுளுடைய இடம் அமைந்துள்ளது. அங்கே இவர் பூசகரா இருக்கிறாரு. அனுதினமும் இவர் நினைக்கிறார், நான் உன்னுடைய புகழை பாட வேண்டும், உன்னுடைய திருக்கருணையை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன். நான் எப்படியப்பா பறைசாற்றுவது, எப்படி பறைசாற்றுவது அனுதினமும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இறைவன் ஒரு நாள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வினை பழுக்கும் காலம் வந்தது. அதாவது இவரை கொண்டு உலகுக்கு எதை உபகரிக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றாரோ அந்த காலம் வந்தது. அது வந்த உடனே இறைவன் ஒரு திருக்கருணை செய்கின்றான், அருங்கருணை செய்கின்றான். அது என்ன கருணை அப்படின்னு சொன்னால், அவன் செய்த கருணை நாம் உலகுக்கு நீ இதை உபகரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அசரீரியாக ஒரு வாக்கு எடுத்து கொடுக்குறான். திகடச்சக்கரம் அப்படின்னு அந்த திகடச்சக்கரம் அப்படின்னு அந்த ஒரு குரல், அதாவது என்னையும் ஒரு வார்த்தையுள் படித்தாய் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. உய்விக்க வந்த வார்த்தை ஒரு வார்த்தையை போதும், மீதி அவங்க எழுதுக்கிறாங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அது மாதிரி உலகலாம் அப்படின்னு சொல்லி சேக்கிலாருக்கு பெரிய புராணம் எழுத தூண்டியது அந்த வார்த்தை தான். கம்பனுக்கு உலகலாம் அப்படி தோன்றியது. இப்படி ஒவ்வொரு அருளாளர்களுக்குமே அவங்க உலகம் உய்வதற்காக வேண்டி இறைவனே அசரீரியாக வான் ஒலியாக ஞான ஒலியாக ஒரு சொல்லை கொடுக்கின்றான். அம்மாதிரி இவருக்கு திகடச்சக்கரம் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்தாரு. இவர் உடனே அந்த கவிதையாக எழுத ஆரம்பிச்சிட்டார். எனக்கு எம்பெருமான் அருள் கொடுத்துட்டான், அவனுடைய திருக்காட்சி எனக்கு கிடைத்தது, திரு ஒலி எனக்கு கிடைத்தது, அந்த வானொலியை கொண்டு நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். எழுதுனா ஃபுல்லாக அவர் எழுதிட்டார். பாடல் ஃபுல்லாக எழுதி கொண்டு போய் கொடுக்குறார் அரசவையில். அப்போ அந்த காலத்தில் சும்மா இப்போ நானும் நானே எனக்கு அன்னை சகுந்தலா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். அது மாதிரிலாம் யாருக்கும் பேரெல்லாம் வச்சுக்கிட முடியாது. ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு நான் சிவயோகி, நான் சித்த யோகி, நான் மகா யோகி, நான் அருள் யோகி, ஏதோ ஒரு பேரெல்லாம் எல்லாரும் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி யாருக்கும் பேர் வச்சுக்கலாம் முடியாது. அதுக்கான காரணம் காரியம் அதை நிரூபிக்கணும். ஒருத்தன் கவிதை எழுதுனான்னா இவர் சொல்லுவார், நீட்டி எழுதுனா கவிதை, மடக்கி எழுதுனா பாடல் அப்படின்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஒரு பாடல் எழுதுனா அது வெண்பாவின் இலக்கணமா, அது குரட்பாவின் இலக்கணமா, எந்த பாவோட இலக்கணம், இது எதுக்கு பொருந்தது, இது இதெல்லாம் சாத்தியமா சாதனையா அப்படின்னு சொல்லி நாம் நிரூபித்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையில் கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்தார். அப்போ இவர் இந்த பாடல் முல்லாக எழுதி நான் இதை அரங்கேற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அரசவை கூடி குமரகோட்டத்திலேயே இந்த பகுதி அரங்கேற்றத்திற்கான விழா கோலம் பூண்டது. முருகக்கடவுளுடைய புகழை சொல்கிறாரு அப்படின்னு விழா கோலம் பூண்டது இவருடைய இதை அரங்கேற்றுவதற்கு. அப்போ இவர் முதல் பாட்டு சொல்கிறார், திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியாய் உரை விகடச்சக்கர மெய்ப்பதம் நீ போற்றுவோம் அப்படின்னு அந்த முதல் காப்பு செய்யும். திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான், அதாவது சூரிய சந்திரர்களை சகடச்சக்கர தாமரை நாயகன். தாமரைக்கு நாயகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரை யாரை பார்த்து முகம் மலரும் அப்படின்னா சூரியனை பார்த்து. சூரிய சந்திரர்களே தேராக இந்த பூமியே ரதமாக உருண்டு கொண்டு வருகின்றது. அதுக்கு அந்த பூமியை உருட்டிட்டு போறது சூரிய சந்திரர்கள். அப்படி சகட சக்கர தாமரை நாயகன் இந்த பூமியை உருட்டுததுல நாள் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாள். அப்படி நாளை ஓட்டுகின்ற அந்த சூரிய தேவனே சக்கரமாக இருந்து உருட்டுகின்றான். அப்படி மாதிரி அவன் எதுக்காக வேண்டி உருட்டுகிறான்னா, திரிபுர சம்ஹாரத்திற்கு சிவபெருமான் திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துளான். தசக்கரம் சிவபெருமானுக்கு 5 முகம் 10 கரங்கள் உண்டு. அவன் இந்த திரிபுர அந்தகர்கள் அப்படின்னு சொல்லி 3 அசுரர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 அசுரர்களையும் வீழ்த்துவதற்காக வேண்டி அவர் திரிபுர சம்ஹாரத்துக்கு புறப்படும் போது இந்த பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் அப்படி புறப்பட்டு வரும்போது
அகடச்சக்கர விண்மணியாய் உற. அப்படி அவங்க புறப்பட்டு வரும்போது அந்த சூரியன் வந்து எப்படி இருக்கிறான்னா, விநாயக கடவுள் அந்த அந்த கோயிலில் விகடச்சக்கர விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் வந்து ஓங்கி வளர்ந்து நிற்கும்போது அந்த விநாயகருடைய உதரபதனத்தில், அதாவது தொப்புள்ள சூரியனுடைய டாலர் அந்த மாணிக்கமாக அது மின்னுகின்றது அப்படின்னு சொல்றார். அந்த அளவிற்கு அந்த விநாயகர் ஆகிருதி, அதாவது பேரண்ட நாயகன் தான் அந்த உருவத்தில் இருக்கிறாரு. விநாயகர் வேற, சுப்பிரமணியர் வேற, முருகக்கடவுள் வேற, அம்பிகை வேற, அது மாதிரி இல்லை. அவன் தான் அந்த பேரண்ட நாயகன் தான். அவர் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி நவபேதமாக அவங்க இருக்கிறாங்க. அதில் சூரியன் வந்து இவருக்கு இடையில் ஒட்டியான மாதிரி இருந்து அந்த அதில் ஒரு மாணிக்கம் அட்டிகை போட்ட மாதிரி அவர் இருக்கிறாரு. அந்த விகடச்சக்கர விநாயகருக்கு சூரியன் அது மாதிரி இருக்குதுன்னு அவர் வர்ணிக்கிறார். அது சொல்லி முடிச்சிருக்கதான் செய்கிறாரு. உடனே சபையில் ஒருத்தர் இருந்துட்டார். என்னது திகடச்சக்கரமா? அது எப்படி? லானாவுக்கு தான் வந்து அந்த அதுக்கு முன்னால் தகர ஒற்று வந்தால், லானாவுக்கு பின்னால் தகர ஒற்று வந்தால் அது டானாவாக பரிணமிக்கும். லானாவுக்கு பின்னால் தகர ஒற்று வந்தால் அது டானாவாக பரிணமிக்குங்கிறதுக்கு நான் எங்கேயுமே இது வரைக்கும் விதி கண்டுபிடிக்கலையே. முதல் பாட்டை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நிறுத்தின்ட்டார் அவர். ஒரு புலவர் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து வேண்டாத்தனம் பண்ணுறதுக்கு அப்படி ஆள் இருப்பாங்க போல இருக்கு. இவர் வெள்ளத்து போயிட்டாரு. பகவானே, நீ அடி எடுத்து கொடுத்து தானே, இது நீ சொன்ன அடியே. திகடச்சக்கரம் என்பது நீ கூறிய வார்த்தை. அதிலேயே இப்போ முதல் அடி வாங்கிட்டேன்னு நான் இனிமே இத்தனை 12,000 பாடலையும் நான் எப்படி எப்பா படிக்கிறது? அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு அசரீர் வலிக்குது. நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்துரு, இதற்கான விளக்கம் நாளைக்கு ஆதாரத்தோடு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு. வீட்டுக்கு வராரு. முருகன் மேலே ஏங்கி ஏங்கி அழுகுறாரு. நான் உன்னுடைய புகழை உலகுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன். இத்தனை காலமும் திருமேனி தீண்டி நான் உன்னை அபிஷேக ஆராதனைகள் செய்தேன். அதற்கு பரிசாக நீ இதை கொடுத்த அப்படின்னு நினச்சேன். முதல் பாடலே நான் பின் வாங்கிட்டேன். அது உனது ஒரு வார்த்தையிலேயே நான் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டேனேன்னு ரொம்ப அழுதார். திகடச்சக்கரங்கக்கூடிய முதல் சொல்லிலே. உடனே முருகன் வந்து, நீ கவலைப்படாதப்பா, நானே நாளைக்கு உனக்கு அதற்கான ஆதாரத்தோடு வருகிறேன், நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். காலையில் இவர் சபைக்கு வந்தார். இவர் வந்து உட்கார்ந்த உடனே மீண்டும் சபை கூடியது. நீ தொடங்குனார். இவர் மீண்டும் தொடங்கினார். திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான், சகடச்சக்கர தாமரை நாயகன், அகடச்சக்கர விண்மணியா உரை, விகடச்சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான் அப்படின்னார். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பாலன் நல்ல உபூதி பூசி கையில் வந்து ஒரு நூல் ஏந்தி உள்ள நுழைகிறார். யாரப்பா நீ? நான் தான் முருகன். முருகனா? என்ன எதுக்குப்பா வந்திருக்கிறேன்? இந்த நூலை சபையில் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த நூல் பேர் என்ன? வீரசோழியம். அதில் என்ன இருக்கு? அதில் வந்து வீரசோழியம் சந்திரபடலம் 15வது சூத்திரத்தில் லகரம் லகரம் சிறப்பு லகரம் 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 இரண்டின் பின்னர் தகரம் வந்தால் அது டகரமாக ஆகும். வீரசோழியத்தில் சந்திப்படலத்தில் 15வது சூத்திரத்தில் இது இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். பார்த்தா சபையே ஸ்தம்பிச்சு போச்சு. வந்தது யாரு, சொல்லிட்டு போனது யாரு? அந்த சிறுவனை கூப்பிடுங்கள் அப்படின்னு அவர் நூலை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். சிறுவனை தேடுறாங்க, எங்கேயுமே காணும். அப்போ வந்தது யாரு? முருகனே. அதாவது இனிமேதான் அவருடைய அவதார படலத்தை அவர் சொல்ல போறாரு. முருகனே வந்து யார் எப்ப பாட்டுக்கும் பக்திக்கும் பண்பிற்கும் அன்பிற்கும் பக்தர்களிடம் நீட்டுக்குமாக குறுக்கி கொண்டாயே ஐயா அப்படின்னு பாடுறாங்க பாருங்க. பாட்டுக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் அன்பர்களிடம் நீட்டுக்கெல்லாம் நீ உன்னை குறுக்கி கொண்டாய். அன்பர்கள் அழுதா ஒரு நொடி கூட பொறுக்காம நீ குறுக்கிட்டு ஓடி வர ஐயா. அது மாதிரி ஓடி வந்து இத்தனை கருணை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தா அவருக்கு அப்படியே ஸ்தம்பிச்சுது. கந்த புராணத்தை மேலால் நிறைவேற்றி முருகன் அருளால் அந்த கந்த புராணம் அரங்கேறியது.
அதில் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த பாடல்கள்: மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இந்த பாடலை முருகக்கடவுள் முன்னால் எல்லாருமே படிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் விளக்கம் சொல்லலை. மூவிரு முகங்கள்னா 6 முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, அதில் விளங்கக்கூடிய கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. 12 தோள்களும் எல்லாரும் ஏவரும் எல்லாரும் துதிப்பதற்குரியது அது போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. காஞ்சியில செவ்வேளாக வீற்றிருக்கக்கூடிய அவனுடைய மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. அவர் மட்டுமா போற்றி? வணக்கத்துக்குரியது. சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு. அவனை சார்ந்தால் சேவல், அதாவது சூரன் கூட வணக்கத்துக்குரியவனாகான். ஒரு அசுரன் கூட வணக்கத்துக்குரிய இறைவனை சார்ந்தால் அசுரன் தானே சேவலும் மயிலுமானான். அதனால அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. அவனை சார்ந்து நம்மகிட்ட குணம் என்னவா இருந்தா அவனை சார்வோம், மீதி அவன் பார்த்துக்குவான். சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நம்ம சார்ந்து இறைவனை சார்ந்து இந்த மேலான பண்புகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு.